ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி சூப்பராக டேஸ்டான காரசாரமாக ஒரு மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் 1 கிலோ வவ்வால் மீன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 6 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போடலாம். சாதா மிளகாத்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க, வெறும் மிளகாத்தூள் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். அடுத்து ஒரு கொட்டை புளி கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் புளி ஊற்றலாம், இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் மசாலாலாம் மீனோட ஒட்டி இருக்கிறதுக்காக செட் ஆகிறதுக்கு நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். அடுத்து இது எல்லாமே பெரட்டி ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த மீன் கூட இந்த காரம், உப்பு, புளி எல்லாமே ஊறி வறுத்து எடுத்தோம்னா நல்லா சூப்பராக காரம்லாம் நல்லா உரைச்சிருக்கும் மீனில். அதுக்கு நம்ம ஒரு அரை மணி நேரம் இந்த மீனை வச்சிடலாம். அடுத்து தவா வச்சுட்டு அரை மணி நேரம் ஊற வச்ச மீனை தான் நம்ம இப்போது பொரித்து எடுக்க போகிறோம். ஒரு மீனாக தவாவில் எண்ணெய் ஊற்றி போட்டுடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம தீயை மட்டும் குறைச்சிட்டு மீனை போடலாம். அப்போ தான் மீன்லாம் நம்ம எடுக்கும்போது உடையாமல் வரும். ரொம்ப வச்சிட்டோம்னா, தீ வச்சிட்டோம்னா மீன் அப்படியே இதுவாகிடும், உடஞ்சிரும், இல்லை தீஞ்சிரும். தீயை குறைச்சிக்கோங்க. ஒன்றா திருப்பி போட்டுட்டு சவுக்க விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போது அதில் இருக்க நீர்லாம் வெளியே வந்துச்சுன்னா மீன் நல்லா முருகலாக இருக்கும். அப்போ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மீன் சூப்பராக நல்லா வாசனையாக சாப்பிட்ணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.